ஜிம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 17-12-2023 சோபகிருது வருடம் மார்கழி 1, ஆங்கிலம் 17-12-2023. நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி பஞ்சமி. நட்சத்திரம் திருவோணம். யோகம் அமிர்த யோகம் பின் மரண யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய ராசி பலனை பார்க்கலாம். எதையும் எதிர்கொள்ளும் மேஷ ராசி அன்பர்களே, இன்று நம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு பக்குவமாக சமாளித்துக் கொள்வீர்கள். மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். வேலை செய்யும் இடத்தில் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். இன்று பழனி ஆண்டவரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துணிச்சலான எண்ணம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இன்று வரக்கூடிய சின்ன சின்ன தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது. தோல்விகள் தான் வெற்றிக்கு முதல் படியாக அமையும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். விடாமுயற்சியோடு ஈடுபடுங்கள். சொந்த தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகும். வேலை செய்யும் இடத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இன்று மன நிறைவான நாள். இன்று அனுமானை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். இயற்கையில் ஆர்வம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று எல்லாரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். விடாப்படியாக அடம் பிடித்து நிற்கக்கூடாது. உறவுகளுக்கு இடையே விட்டு கொடுத்துதல் புரிதலை கொடுக்கும். முன்கோபத்தை குறைக்க வேண்டும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேசக்கூடாது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் பணிவுடன் நடந்து கொள்வது நல்லது. மேலும் இன்று நீங்கள் குரு பகவானை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். துணிச்சலான எண்ணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, இன்று புதிதாக நிறைய விஷயங்களை யோசிப்பீர்கள். உங்களுடைய சிந்தனை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சேமிப்பு உயரும். நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். தாய்மாமன் வழி ஒருவால் அனுகூலம் உண்டு. கட்டுமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று கான்ட்ராக்ட் ஆர்டர்கள் கிடைக்கும். தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் இன்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 1. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆசைக்கு அடிபணியாத சிம்ம ராசி அன்பர்களே, இன்று புத்திசாலித்தனத்தால் நிறைய விஷயங்களை சாதிக்க போகின்றீர்கள். பாராட்டுக்கள் கிடைக்கும். நீங்கள் கொடுக்கும் சின்ன சின்ன ஐடியாக்கள் கூட பெரிய லாபத்தை பெறும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இன்று ஐடியா மணியாகவே மாறிவிடுவீர்கள். வாழ்க்கை துணைக்கு பிடித்தமான பரிசுகளை வாங்கி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைவீர்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் பிறக்கும். மேலும் இன்று சப்த கன்னியர்களை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தெய்வீக உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பாராத நபரின் மூலம் எதிர்பாராத பாடத்தை இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்றது. ஆகவே கெடுதல் நினைத்தால் அதை நினைத்து வருத்தப்படவும் கூடாது. சந்தோஷம் கிடைத்தால் அதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடையவும் கூடாது. நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள். எப்போதும் போல இருங்கள். கடவுள் அருள் நிச்சயம் உண்டு. இன்று சித்தர்களை வழிபட்டால் இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 5. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். அன்பான குணமுடைய துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு பொறுமை தேவை. முக்கியமான விஷயங்களை அடுத்த நாள் தள்ளி போடுங்கள். பெரியவர்களின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும்.
அனுபவசாலிகள் சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் பேச்சை தட்டி கழிக்க கூடாது. குறிப்பாக மாணவர்கள், சிறு வயதில் இருப்பவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்காமல் எடுக்கும் முடிவு நல்ல முடிவாக இருக்காது. பொன், பொருள், ஆபரணங்கள் வைத்துக் கொள்வதில் சற்று கவனம் தேவை. தங்க நகைகளை இன்று அடமானம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். மேலும் இன்று தன்வந்திரியை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 2. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பேச்சாற்றல் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எல்லா விஷயத்திலும் உற்சாகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் உடனே சாதிப்பீர்கள். இதனால் உறவுகளுக்குள்ளும் நண்பர்களுக்குள்ளும் இணக்கம் அதிகமாகும். வேலை செய்யும் இடத்தில் மேனேஜர் போன்ற நபர்களின் மூலம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம். இதிலும் சிறிது கவனமாக இருப்பது நல்லது. இன்று பத்மாவதி தாயாரை வணங்கி வருவது இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். புகழுக்கு அடிமையாகாத தனுசு ராசி நேயர்களே, இன்று பெயர், புகழ் வரக்கூடிய நாளாக அமையும். நீங்கள் செய்யும் சின்ன சின்ன நல்ல காரியத்திற்கு கூட பாராட்டுக்கள் கிடைக்கும். சில பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுடன் இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாகனங்களில் செல்லும் போது சற்று கவனம் தேவை. நீண்ட தூர பயணத்தின் மூலம் வெற்றி கிடைக்கும். மேலும் இன்று நீங்கள் வெங்கடாச்சலபதியை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 8. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எதையும் பொறுப்பாக செய்து முடிக்கும் மகர ராசி என்பர்களே, இன்று எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். எதையும் பொறுப்போடு செய்வது நல்லது. வேலை பளு அதிகமாக இருக்கும். வீட்டில் விருந்தாளிகளின் வருகையும் இருக்கும். சுப செலவு ஏற்படும். மற்ற நாளை போல் இன்று இருக்கக்கூடாது. மிகவும் சிரமப்பட்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இருந்தாலும் அத்தனையும் எளிதாக எடுத்துக் கொள்வீர்கள். மேலும் இன்று துர்க்கையை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எந்த சிக்கலையும் சமாளிக்கும் கும்பராசி அன்பர்களே, இன்று சில சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எந்த வேலையை எப்படி செய்வது என்று தெரியாது. இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொள்வீர்கள். பெரியோர்களின் ஆலோசனையை கேளுங்கள். ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவு செய்யுங்கள். அவசரம் வேண்டாம். நிதானம்தான் உங்களுக்கு இன்றைக்கு கை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் கஷ்டப்படும் போது குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இன்று நவகிரக வழிபாடு செய்வதால் இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 4. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பரந்த மனப்பான்மை உள்ள மீன ராசி என்பர்களே, இன்று ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கும். நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் மன நிம்மதியை கொடுக்கும். குழந்தைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள். இன்று மாலை வெளியிடங்களுக்கு சென்று சந்தோஷமாக நேரத்தை செலவு செய்ய நிம்மதி கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. உடல் பருமன் உள்ளவர்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இன்று பிரம்மதேவரை வணங்கி வர இனிமையான நாளாக அமையும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 7. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.